ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கும் அடகு கடைக்கும் உள்ள வித்தியாசம் தான். அந்த வித்தியாசம் அப்படின்னா எல்லாமே தான். பேங்க்கில் வச்சா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், இதுவே அடகு கடையில் வச்சா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், ரெண்டுத்துலேயும் நமக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க, ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வருது, ரெண்டுத்துக்கும் அந்த மாதிரி உள்ள வித்தியாசத்தை தான் பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம நகை வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை அடகு கடையில் வைக்கக்கூடாது. அப்புறம் ப்ரைவேட் சம்மந்தமான இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா நகையை அடகு வைக்கக்கூடாது. கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறது நம்ம நகைக்கும் சேஃப்டி, ரெண்டாவது வட்டியும் நமக்கு ரொம்ப கம்மி. அது பார்த்திங்கன்னா அது உண்மை தான். ஆனால் அடகு கடையை ஏன் நம்ம தேடி போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நம்ம ஹஸ்பண்டை நம்பி மட்டும்தான் இருக்கிறோம், அவங்கள தவிர்த்து நம்மளை வெளியில் யாரும் கூட்டு போக முடியாது, இல்லை நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாது, பேங்க்கில் போய் ஒரு பொருளை ஒரு நகையை வச்சுட்டு வர அளவுக்கு நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணதே இல்லை நமக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா டக்குன்னு வீட்டு பக்கத்துலேயே அடகு கடை இருக்கும், உடனே போனோன்னே பார்த்திங்கன்னா நம்ம நகையை கொடுத்தோன்னே உடனே அவங்க வெயிட் போட்டு பார்ப்பாங்க, இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. உடனே ஒரு பில் எடுத்து நமக்கு எழுதி காசை உடனே நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் பேங்க் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ போனோன்னே நம்ம நகையை என்னதான் அவங்க அடகு சொல்ல போனால் நம்ம நகையை கையில் வாங்கி வெயிட் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற விஷயம், ஃபார்ம் எடுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை முதல்ல நம்ம ஃபில் பண்ணி தரணும். ஸோ என் அனுபவத்தில் நான் 2 பேங்க்கில் நான் நகை வச்சுருக்கிறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் கனரா பேங்க்லேயும். கனரா பேங்க்கில் அவங்களே ஃபில் பண்ணிக்கிறாங்க ஃபார்மில், நம்ம சைன் மட்டும் பண்ணால் போதும். ஆனால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஃபார்ம் கூட நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஸோ என்ன தான் நம்ம குழந்தைங்கள்லாம் கூட நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தால் கூட நான் குழந்தை இருக்குதே அப்படின்னு கூட அவங்க ஃபில் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட ஃபார்ம் கொடுத்துருவாங்க, நம்ம தான் ஃபில் பண்ணி டீட்டெயில் எல்லாம் நம்ம தான் அதில் ஃபில் பண்ணி நம்ம சைன் போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா தான் அதுவும் நமக்கு கூட ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண இருக்காங்க. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க பேங்க்குக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பேங்க்கில் நகை வைக்கிற மாதிரி இருக்கும். அடகு கடையில் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற லேடிஸே நார்மலாக நம்ம கடைக்கு போய் நம்ம அடகு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பேங்க்கில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ % வட்டி அப்படின்னு. அது வருஷத்துக்கு வருஷம் மாறும். இந்த வருஷம் அதாவது நம்ம நகை வைக்க போகும்போது எவ்வளோ % வட்டி இருக்கோ அதை அவங்க சொல்லிவிடுவாங்க. ரெண்டாவது ஒரு கிராமுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தான் அப்படின்றதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. 4200 இல்லை 4120 அந்த மாதிரி தான் பேங்க்கில் கொடுப்பாங்க. ஆனால் அடகு கடையில் அந்த மாதிரி கிடையாது. நம்ம எங்களுக்கு கொஞ்சம் அவசரம் வேணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு 1000 2000 கூட கொடுக்கறதுக்கும் அடகு கடைகளில் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது 2 மட்டும்தான் பேங்க்குக்கும் அடகு கடைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் பார்க்கலாம். பேங்க்கில் நான் வச்ச அந்த 2 பேங்க்லேயுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு நல்லது. அந்த 2 பேங்க்லேயுமே பார்த்திங்கன்னா 7.8% தான் வட்டி போடுறாங்க. ரெண்டாவது பேங்க்லலாம் நம்ம 2 கிராம் 3 கிராம் 4 கிராம்லாம் நம்ம 6 கிராம் கூட நம்ம வைக்க முடியாது. 6 கிராமுக்கு மேலே நம்ம வைக்கலாம். 6 கிராம் நம்ம வைக்கிறோன்னா மினிமம் ஒரு 20,000 அவ்வளோதான் நம்ம கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நம்மளால் வாங்க முடியாது 3/4 பவுனுக்கே. ஆனால் இதுவே 3/4 பவுன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடகு கடையில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரு 30,000 கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேங்க்கில் 20,000க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க 6 கிராமுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். முழுசாக 1 பவுன் வைக்கணும் அப்படின்ற ரூல்ஸை தான் பேங்க்லலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது நம்ம வைக்கிற அந்த பவுன்லேயே இப்போ நம்ம 1 பவுன் வைக்கிறோம் அப்படின்னா அதில் 2 கிராமை லெஸ் பண்ணி 6 கிராமுக்கான அமௌண்ட்டை தான் நமக்கு பேங்க்கில் கொடுப்பாங்க. வட்டி நம்ம இப்போ இன்றைக்கி நகையை வைக்கிறோன்னா இன்னிலேருந்தே நாளையிலேருந்து வட்டி கணக்காகிட்டே இருக்கும், தினம் வட்டி. ரெண்டாவது பேங்க்கில் நம்ம 1 கிராம்லேருந்தே நமக்கு நகை வைக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. மாதம் வட்டி சொல்லிவிடுவாங்க. ரெண்டாவது 1 கிராமுக்கு ஒரு அமௌண்ட், அதான் நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு அப்படின்னு கிடையாது. இப்போது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு 1 கிராம் 6,800 ரூபாய் இருக்குது அப்படின்னா நமக்கு 5,000 கூட ரவுண்டாக கொடுப்பாங்க. ஆனால் பேங்க்கில் 4,200 தான் கொடுப்பாங்க. 5,500 கூட நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கேட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அடகு கடையில். வட்டி அவங்க 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி
வட்டி வந்து அடகு கடையில் தினம் வட்டி, மாதம் வட்டி அப்படிலாம் கிடையாது. நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வட்டி போடுவாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு ரூ. 100 வந்து வட்டி ரூ. 3 போடுறாங்க. அப்போ 10, 100 ரூ. 1000 வந்து ரூ. 30 வட்டி. இந்த வட்டியுமே கூட ஒவ்வொரு அடகு கடைக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு அடகு கடையில் ரூ. 3 போட்டால் இன்னொரு அடகு கடையில் ரூ. 2000 போடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அடகு கடைக்குமே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம ஜுவல் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அடகு கடையில் எவ்வளோ வட்டி போடுவீங்க அப்படின்றத கேட்டுக்கணும். ஸோ அது எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். பேங்க்லேயும் சரி, அடகு கடையிலையும் சரி, நம்ம நகை வச்சு ஒரு 9000 வாங்குகிறோம் அப்படின்றதே வச்சுக்கலாம். நம்ம உதாரணத்துக்காக எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வந்து நகை வந்து எவ்வளோ கிராமில் வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல. அமௌண்ட்டை மட்டும் சொல்கிறேன். பேங்க்லேயும் சரி, அடகு கடையிலையும் சரி, நம்ம 9000 வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பேங்க்கில் வந்து 7.8% வட்டி போடுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கே நமக்கு ரூ. 702 தான் வருது. ஒரு வருஷத்துக்கே சொல்கிறேன் நான். ஆனால் அடகு கடையில் வந்து ரூ. 3240 வந்துடும். ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன் நான். ஒரு மாதத்துக்கு வந்து ரூ. 270 வட்டி. இன்னொரு வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்கில் அடகு வச்சதுக்கப்புறம் அடகு வச்ச அடுத்த நாளில் இருந்தே நம்ம வந்து அசலில் பணம் கட்ட நமக்கு அலோவ் பண்ணுவாங்க பேங்க்கில். ஆனால் அடகு கடையில் வந்து நம்ம எந்த தேதியில் நகை வைக்கிறோமோ அதுக்கு அடுத்த மாதம் அந்த தேதிக்கு முன்னாடி வந்து தான் நம்ம எவ்வளோ பணம் கட்டுறோம் அப்படின்றத கட்ட சொல்லுவாங்க. நடுவில் போயிட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வட்டி வராமல் போயிடும். அதனால் அடுத்த மாதம் அந்த டேட்டை தாண்டி நம்ம போனோம்னா நம்மக்கிட்ட இருந்து அந்த ஒரு மாதத்துக்கான வட்டியை அப்படியே கேட்டு வாங்கிப்பாங்க. நம்ம அப்போ 2 வட்டி கட்டுற மாதிரி வரும் அடகு கடையில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு அடகு கடையை விட பேங்க்கு தான் நமக்கு ரொம்ப லாபம். நம்ம நகையும் சேஃப்டி, நம்ம வட்டியிலையும் நிறையா மிச்சம் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பேங்க்குக்கும் அடகு கடைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்கில் வெறும் ரூ. 702 ரூ. 1000 கூட வரல ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அதே நகையை நம்ம அடகு கடையில் வச்சு பணம் வாங்கியிருந்தோம்னா ரூ. 3240 கிட்ட நம்ம கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு ரூ. 2500 கிட்ட நம்ம வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அடகு கடையில் நகை வச்சோம்னா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத ஏதாவது விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆச்சு, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.